தேவனுடைய ஊழியம் செய்யும்படியாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டு இந்த பாரமான ஊழியத்தை தைரியமா என்னால் செய்ய முடியும் என்று மகிழ்ச்சி உணர்வோடு நீ வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு முதலாவது என்னுடைய வாழ்த்து. உங்கள்கிட்ட சில கேள்விகள் நான் கேட்க விரும்புகிறேன். நான் பொதுவா கேட்கிறேன், நீங்க தனிப்பட்ட முறையில அதுக்கான பதிலை நீங்க சொல்ல வேண்டும். முதலாவது கேள்வி, நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? இரண்டாவது கேள்வி, வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நற்கிரியையிலும் தேவனுக்கும் போதகருக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல முன்மாதிரிகளா இருப்பீர்களா? நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வெட்கப்படாத தேவ ஊழியக்காரியாக இருக்கும்படி வேத வசனத்தை ஜாக்கிரதையாய் படித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருக்கும்படி சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதித்து ஆரோக்கியமான உபதேசத்தை உபதேசிப்பீர்களா? தேவனுக்கு பிரியம் உண்டாக பிரசங்கிப்பீர்களா? எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரையே நம்பி விசுவாசமும் நற்மனசாட்சி உடையவர்களாகவும் நடந்து கொள்வீர்களா? பாலியத்திற்குரிய இச்சைகள், பண ஆசை, பொருள் ஆசை இவைகளை விட்டோடி தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ்வீர்களா? இறுதியாக யாவரோடும் சமாதானமாய் இருந்து எப்பொழுதும் மனத்தாழ்மையாய் நடந்து கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க கவனமாய் இருப்பீர்களா? தேவன் கொடுக்கிற அந்த கட்டளைகளுக்கு நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க செய்வீர்கள் என்று நிச்சயத்திற்காக நீங்க ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையை கொடுத்ததுக்காக அது விசுவாசத்திற்காக கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி மகிழ்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை முன் குறித்து இருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து வந்து நின்று அவருக்கு போடப்பட்டிருக்க எல்லா கட்டளைகளையும் செய்யும்படியாக நீங்க அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இது கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே சார்ந்து வாழ்ங்க. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களை கொண்டு அவர் செயல்படுத்துவார். உங்களால் முடியாத காரியத்தை அவர் செய்து முடித்து காட்டுவார். தோமஸ், உங்களை நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூப்பர் என்ற நியமத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். ஆமீன் சொல்லுமா? ஏனா எபிகேல், உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூப்பர் என்ற நியமத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சிஸ்டர் ரீதா, உங்களை மூப்பர் என்ற நியமத்தை பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை மூப்பர் என்ற நியமத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஏதாச்சும் சாட்சி சொல்ல விரும்புறீங்களா?
ஆமென். ஹalleluya. கர்த்தட்டோமா. தாமஸ் ஏனா அவரோட அன்பு ஒரு நாள் இழுத்து போனதே இல்லை. எல்லா விஷயத்துலையும் அவருடைய ஸ்பெஷலாக தான் வச்சுருக்காரு. ஒரு நாள் அவருடைய தலை குனிந்து எந்த விஷயத்துலையும் அவரை நிப்பாட்டினதில்லை. அவரோட ஊழியத்தை செய்யறதுக்கு என்னைய தகுதிப்படுத்தியிருக்காரு. காலை ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நமக்கு எல்லா உலகத்துலேயும் ஒரு உயர்வான இடத்த தான் வச்சுருக்காரு. இந்த வயசுலாம் என்னால் செயல்பட முடியும்னு நான் இதுக்கு பார்க்குறேன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் நடத்துகிற விசுவாசம். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். உங்கள் பலத்தினால் அல்ல, உங்க பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஹalleluya. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, தோமஸ் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை ஆண்டவரே தோமஸை நம்பி ஆண்டவரேப்பா இந்த மூப்பர் என்ற நியமத்தை நீ கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே ராஜா அந்த மகனோடு இருந்து ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் இருந்ததை விட ஆண்டவரே இனி பல மடங்கு அதிகமாக ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக தெய்வீக ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் திறந்த மனமும் கொடுத்து பரிசுத்த ஆவியை வழிநடத்தல் இருக்கும்படியாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே, ஏன்னா உன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நீ முன் குறித்து இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே அப்பா, இந்த மகளை கொண்டு இம்முட்டுமா செய்ததை விட இன்னும் அதிகமாக ஆண்டவரே ராஜா இந்த மகளிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே ராஜா. அதை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியின் வரங்களும் பரிசுத்த ஆவியின் கனிகளும் நிறைவாய் கொடுத்து மகளை வழிநடத்தும்படியாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, சிஸ்டர் ரீதாவும் சமுத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரேப்பா, தாயும் வயிற்றில் இருக்கும்போது நீ கண்டு கொண்ட தேவன் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரை மட்டுமா வழி நடத்துகிற தேவன் இன்னும் அதிக நற்சாட்சியா இருந்து அநேகருக்கு பலன் கொடுக்கும் ஒரு கனி கொடுக்கும் மரமாக ஆண்டவரே ராஜா இந்த மகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. வேதனையோடும் ஆண்டவரே பிரச்சனையோடு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரும் ஒரு தாயாக ஆண்டவரே ராஜா இந்த மகளை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியார் தாமே ஆண்டவரே இந்த மகளை உச்சதை உள்ள காலவரைக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரை பலப்படுத்தி வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மகள் நாமோடு இருந்து நீ பேசும்படியாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காந்தத்தை ஆன மைமோட்டோமா. ஹalleluya. We welcome ministry of God. இன்னிலிருந்து நீங்க ஒரு மூப்பர் என்ற பதவிக்குள்ளாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. Thank you. Thank you. God bless you.